புதுகுடுதல்லி, பழைய குடுதல்லி, சாவண்ணா கார்டன், ஜனதா காலனி மக்கள் சார்பாக திருப்பதி நிறைவேற்றும் குழுக்களையும் இறைமக்கள் உங்களையும் வரவேற்கின்றோம். இறைவு சில புனிதர்களுக்கு புதுமை செய்யும் வரத்தையும், சிலருக்கு ஆன்மாக்களை மனதில் மறைந்திருக்கும் எண்ணங்களை வாசிக்கும் வரத்தையும், வேறு சிலருக்கு புவி ஈர்ப்பு ஆற்றலை கடந்து ஆகாயத்தில் மிதக்கும் வரத்தையும், ஒரு சிலருக்கு ஒரே நேரத்தில் 2 இடத்தில் தோன்றும் வரத்தையும், பேய்களை நலிவடையச் செய்யும் வரத்தையும் அளித்துள்ளார். காலியான பாத்திரமாக இறைவனிடம் தன்னையே அர்ப்பணித்தல் புனித அந்தோனியாரை மேற்கூறிய எல்லா வரங்களினாலும் இறைவன் நிரப்பினார். ஞானம், அறிவு, சொல்லாற்றல், தாட்சி, எளிமை, பொறுமை ஆகிய பண்புகளாலும் அணி செய்தார். அப்புனிதரை நவநாளை சிறப்பிக்கக்கூடிய நாமும் அவரது நன்மை நலத்தில் பங்கேற்றோம். அவரது பண்பு நலன்களை பின்பற்ற முயற்சி செய்வோம். அவரை போலவே நாம் வாழும் இடங்களில் ஒளியாம் கிறிஸ்துவை நமது நற்செய்தியால் வெளிப்படுத்த வரவேண்டி இத்திருப்பலியை மன்றாடினோம். विशेष कल्चरल
Anthony Stella குடும்பம், Anthony பிரிட்டிலாக சுசைநாத மதுரையில் குடும்பம், சுசைநாத மதுரையில் உத்திரையில் சகாயில் எல்லா மைத்த ஆன்மாக்களுக்கும் மைத்த ஆன்மாக்களுக்கும் மறைந்து போன ஆன்மாக்களுக்கும் மற்றும் அந்தோனியா பிரிட்டிலாக டெனிஸ் குடும்பம், கேப்ரியல் எலிசபெத் இலரி யோர்டான் பாட்கார் ஜெசிகா விசேஷ கருத்துக்களுக்காக ஆல்பர்ட் ரீட்டா மேரி அவருடைய கருத்துக்களுக்காகவும் மைத்தன் நடிகர்களாக லீமா ஜேக்கப் மைத்த லீனா ஜேக்கப் மற்றும் அன்னம்மா நடிகர்களாக அந்தோனியாவுக்கு சாலமோன் ஆகியோரை அந்தோனியாவுக்கு நடிகர்களாக அந்தோனி மற்றும் வேளாண்மை இந்த கருத்துக்களுக்காகவும் விசேஷமாக மற்றும் நம்ம எல்லோருக்கும் கொண்டாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நேரத்திலே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள். அருட்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் திருச்சியிலிருந்து நமது ஆலயத்துக்கு வருகிறார். கைகட்டி அவருக்கு வருகை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தை ஆகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருவிழா கொண்டிருக்கிற இந்த சிறப்பான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எல்லாம் ஆலயத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும். இன்னும் மகிழ்ச்சி நிறைவடையணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் நரகத்துக்கு தான் போக விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே வெற்றி அடைஞ்சு எங்கதான் போகணும்? மோட்சத்துக்கு போகணும். இப்போ மோட்சத்துக்கு போகணும்னா முதல் படி என்னன்னா எல்லாருமே கோயிலுக்குள்ள இருக்கணும். கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க கோயில் உள்ளதான் இருக்கணும். ஆண்டவரோட இருக்கணும். ஆண்டவரோட இருக்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் கை தூக்கவே இல்லையா? ஆண்டவரோட இருக்கிறவங்க பிரைஸ் தி லார்ட். நான் வீட்டில் தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வந்து திருவிழாவை வீட்டிலிருந்து கொண்டாட முடியாது. கடவுளோடு இருந்து அந்த கடவுளுடைய அன்பில் இணைந்து நம்ம கொண்டாடுகிற இந்த வழி தான் உண்மையான வழி. பிசாசு இந்த இடத்துல என்ன செய்வான் அப்படின்னா அங்க உட்கார்ந்து வச்சுக்க உடம்புங்க இருக்கும், மனசெல்லாம் வெளியில கொண்டு போயிடுவான். அப்ப அவங்க இருந்தும் பயனற்றவர்களா போயிடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வழியில உடலோடும் உணர்வோடும் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப அதுக்கு தடையாக இருக்கிறது பாவம். அதனால நம்ம பாவத்தை மன்னித்து ஆசிர்வதிங்க, பாவத்தை இடமிருந்து நீங்க அகற்றுங்க. அது நீங்க கேட்கணும். நீங்க விரும்பலன்னா ஆண்டவர் அதை அகற்ற மாட்டார். கட்டாயமா வந்து பாவத்தை அவர் நீக்க மாட்டார். நீங்க இறங்கி மன்றாடுனா ஆண்டவர் அதை கேட்பார். கண்களை கூடும். எல்லாரும் கையை போட்டு எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, ஆல்டர் பாய்ஸ், ஆல்டர் கேர்ள்ஸ் எல்லாருமே கையை போட்டு கண்ணை மூடி நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளிலிருந்து எங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்து ஆசீர்வதிக்க தகவனே. இந்த திருவிழா திருப்பலியில் இந்த நவநாள் திருப்பலி எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா அமையும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. தடையாக இருக்கிற எல்லா பாவங்களும் எங்களுக்கு அகன்று போகட்டும். நம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த வலியை கொடுக்க வந்த எண்ணெய் நிறைவாகட்டும். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவனின் கோவிலை கட்டி முடித்து பாஸ்கா விழாவை கொண்டாடும் முதல் வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பப்படட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்களின் வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செயலை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வழியாக
அரச வருவாய் என்று கொடுக்க வேண்டும். தாரிப்பு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பிக்கின்றேன். இது சரிவர நிறைவேறப்படட்டும். இறைவாக்கினர் ஆகாவும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்குரை உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னரான சைரசு, தாரிபு, அர்த்தசஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டட பணியை முடித்தனர். மன்னர் தாரிபு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே ஆதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர் அடிமைத்தனத்திலிருந்து திருப்பி வந்த ஏழையும் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்புக் கொடுத்தார்கள். இஸ்ரேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களையும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் காணிக்கைக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் இன்னாரின்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் தூய்மையானவர்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னை உள்ளங்கையில் புதைத்து காலமெல்லாம்
நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 19-21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உன் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான நாளில் உங்களை வேண்டுமாய் இந்த இடத்தில் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு இந்த திருவிழாவெல்லாம் கொண்டாடுறாங்க? உங்களுக்கு தெரியுமா எதுக்கு இதெல்லாம் கொண்டாடுறாங்க? வருஷம் வருஷம் இதெல்லாம் கொண்டாடணுமா? அப்பதான் பேர் இருக்க முடியும். சாப்பாடு கட்டி கூட்டியே ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு பாருங்க. இந்த திருவிழா திருச்சபையில ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த திருவிழா நாட்களில நம்ம குடும்பமாய் ஒன்று கூடி கசப்புகளை எல்லாம் கலைந்து கடவுள் முன்னிலையிலே நம்மை புதுப்பித்துக் கொண்டு ஒரு புதிய பயணத்தை நாம் எடுத்து போவதற்கான ஒரு சிறப்பான நாட்கள். இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம். எங்கேயாவது ஒரு புது துவக்கம் வேணும்ல. கடவுள் அதுக்கு தான் நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். முதலில் வாசகத்துல கோவிலை கட்டி எழுப்புங்கள், எஸ்ரா நூலில் இருந்து வாசிக்கப்பட்டது. கோவிலை கட்டி எழுப்புவதை பற்றி. இப்ப இந்த திருவிழா நாட்கள்ல உள்ளமாகிய நம்மை புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய காசு வச்சிருக்கிறோம், அதனால எப்படியாவது செலவு பண்ணிட்டு நம்ம இந்த காசெல்லாம் தீர்த்துட்டு அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கும், மகிழ்ச்சி. திருவிழா மகிழ்ச்சி என்பது ஒரு பக்கம். இந்த ஆலயங்கள் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க பாப்பீங்க, எதுக்கு இந்த சீரியல்லாம் போட்டு இதை டெக்கரேட் பண்றாங்க? பார்க்கும்போது ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி வரும், விழா கொண்டாடும். இதுதான் விண்ணகத்துல இருக்கிற ஒரு அடையாளம். இது நம்ம மனித பார்வையில, மனித உடல்ல இருக்கிற இந்த பார்வை கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி. ஒரு இடத்துல லைட் தெரியுதுன்னா ஒரு சிறப்பு, ஒரு இடத்துல ஒரு டெக்கரேஷனாக்க அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு விழாவினுடைய அடையாளம். இந்த ஒரு அடையாளம் தான் விண்ணகத்துல இருக்கும். அப்ப இந்த விண்ணகத்துக்கு நீங்க போகணும்னா எல்லாரும் போவாங்களா? எல்லாரும் போக முடியுமா? மோட்சத்துக்கு போக முடியுமா? எல்லாம் முடிச்சு பாக்குறீங்க. எல்லாரும் மோட்சத்துக்கு போக முடியுமா? நீங்க போவீங்களா மோட்சத்துக்கு? ஆசைப்படணும் இல்ல, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். முக்காவாசி கை கொடுக்கல. இன்னொரு தடவை கேட்கிறேன், சொல்லிருங்க. மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மோட்சத்துக்கு போனா இடமத்தாது சாமி, நான் மட்டும் நரகத்துக்கு போறேன் அவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சட்டம் வரல, யாரும் நரகத்துக்கு போக கூடாது. அதுக்காக இவ்வளவு போராட்டம். அப்ப யார் மோட்சத்துக்கு போவாங்க? பூசிக்கு வந்துட்டா போதுமா? பூசிக்கு வந்துட்டு நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டா மோட்சத்துக்கு போயிடலாமா? என்ன சொல்றீங்க? பாட்டு கிளாஸ்ல நின்று பாட்டு பாடிட்டா மோட்சத்துக்கு போயிடலாமா? அவங்கதான் ரொம்ப கஷ்டம். மைக்கை விட்டு கொடுக்காம பாருங்க. ஒரு நாள் மைக்கு போராட்டம். நம்ம உள்ளதெல்லாம் பாடிருக்கோம், நம்மள பாடி பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரச்சனை இந்த மைக்கு பிரச்சனை. பாருங்க, வெற்றி அடையணும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு ஒரு இலக்கு. வெற்றி அடையணும். எல்லாமே வெற்றி அடைஞ்சாதான் ஒரு ஒரு முன்னேற்றம். ஒரு தொழில நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க வெற்றி அடையணும். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்களா, அதுல பாஸ் ஆகணும். ஒரு திருமணம் கை கொடுமா, அது வெற்றி அடையணும். ஒரு வங்கிக்கு போறீங்க, பாஸ்புக் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கையில கொடுத்துட்டா ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி.
நமக்கு வெற்றி. அப்போ இந்த உலகத்துல நம்ம வந்ததுக்கான வேலை முடியணும், வெற்றி அடையணும். சும்மா தேய்ச்சிட்டு போனா வெற்றி இல்லை. இப்ப போட்டியில ஓட்டப்பந்தயத்துல பல பேர் ஓடுவாங்க. ஓரம் அடிக்கிறவனுக்கு பரிசு கொடுப்பாங்களா? கிரவுண்ட்ல ஓடுறாங்க, நீங்க ஓரம் அடிச்சு நீங்க கை தட்டுறீங்க. இவர் நன்றாக கை தட்டினார், அந்த பரிசை கொடுப்பாங்களா? கை தட்டுறவனுக்கு பரிசு கிடையாது, ஓட்டத்தை ஓடுறவனுக்கு தான் பரிசு. அட்லீஸ்ட் கடைசியா நான் ஒரு 6 பரிசாவது கொடுப்பாங்க. ஓரமா நின்னோம்னா பரிசு கிடையாது. அப்போ நம்ம நல்ல ஓட்டத்தை ஓடணும், அப்படிதானே? ஓடணுமா இல்லைங்களா? திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது, இயேசுசாமி சொல்றாரு, நான் வெற்றி பெற்று. நான் சும்மா உட்கார்ந்து பார்க்கல, அப்படியே மொத்தத்துக்கு பின்னத்துக்கு அப்படியே எந்திரிச்சு போயிடல. சிலுவையில போய் ஏறி இந்த பாடுகளை எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வெற்றி பெற்றுதான் அவர் சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. வெற்றி பெறும் அனைவருக்குமே இதுல ஒரு பிரைஸ் 2 பிரைஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தருக்கு தான் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1 கோடி பேருக்கு தருவார். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஓடணும். வெற்றி பெறும் அனைவருக்குமே என் அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வார்த்தையெல்லாம் வீட்டுல போய் நீங்க படிச்சு தியானிங்க. எங்க இருந்து சொன்ன இப்போ இந்த வசனம்? திருவெளிப்பாடு 3:21. நான் வச்சுட்டு போங்க. 2 1 கூட்டினா 3, 21, 3. திருவெளிப்பாடு கடைசியில இருக்கிற புத்தகம், பைபிள்ல கடைசியில இருக்கிற புத்தகம் திருவெளிப்பாடு. இப்போ பாருங்க, வெற்றி பெறும் அனைவருக்குமே. சும்மா உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு இல்ல, சும்மா கோயிலுக்கு வந்து ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டவங்களுக்கு இல்ல, பூசம் வச்சவங்க சாமியார்கள் நேரா செத்தா மோட்சம் அப்படிலாம் கிடையாது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சாமி செத்தா நேரா மோட்சம் எப்படிமா அப்படின்னு கேட்டு சந்தோஷமா இருக்குல்ல. அங்கி போட்டுருக்கீங்க, அங்கி போட்டா மோட்சமாமா? ஆமா சொன்ன, எனக்கு 2 அங்கி சும்மா தான் இருக்கு, நீ என்ன போ மோட்சத்துக்கு போ. அங்கி போட்டா மோட்சம், லுங்கி போட்டா நரகம் கிடையாது. செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யணும். குருவா இருந்து நாங்க செய்ய வேண்டியதை செய்யணும், பொதுமக்களா இருந்து நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும், பாட்டு கிளாஸ் ஒழுங்கா பாடணும், ஆல்டர் வாய்ஸ் ஒழுங்கா வேலையை செய்யணும். வரும்போதே ஒரு அம்மா சொன்னாங்க, டிவியில பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிற சாமி, அப்படிதான் இருக்கும். ஏன்னா டிவியில இது வரைக்கும் தான் காட்டும், கீழே காட்டு, அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மோட்சத்திலே அப்படிதான். நீங்க போய் ஷாக் ஆயிட்டீங்க, நீங்க தான் மோட்சத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத அதெல்லாம் இருக்க போகுது. அதனாலதான் ஆண்டவர் நம்ம மோட்சத்துக்கு போறோம்னு பாக்குறோம். கோயில்ல ஏறி அதாவது பூசிக்கு வாசிக்கிறாங்க, இவெல்லாம் பெரிய இவனே எந்திரிச்சு போய் வாசிக்கிறாங்க. சாமியார் இவெல்லாம் ஏற்கிறாங்க. நம்ம நியாயம் பாருங்க. இன்னைக்கு அடுத்தவங்களை நம்ம கையை காட்டியே நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன செஞ்சா வெற்றி அடையணும்? எல்லாரும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்ப ஏதோ ஒன்று சரியானதை செய்யணுமா இல்லையா? சரியானதை செய்யணும். எல்லாரும் பரிசு எழுதுறோம், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் 100 மார்க் போடுறாங்க. ஏன்? அவன் சரியான கேள்விக்கு சரியான பதிலே எழுதியிருக்கான், நாம ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கான். அப்ப நாம எழுதுவது சரியானதாக இருக்க வேண்டும் செய்வது. ஆண்டவர் அதுக்கு தான் இந்த திருவிழாவை கொடுத்து 10 நாளும் தியானிச்சுவாங்க. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு 2-3 பிள்ளைங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் 5 பேர். இந்த 5 பேருக்காக ஒரு மனைவி மட்டும் பூசைக்கு வந்து பூசை பார்த்துட்டு போனா 5 பேர் பாஸ் ஆயிடுவாங்களா? என்ன? அப்ப அவங்க தேர்வை அவங்க எழுதி ஆகும். அதனாலதான் சொல்றோம், உங்க புருஷனை காப்பாற்றணும்னா கோயிலுக்கு கூட்டு வாங்கன்னு சொல்றோம். குடும்பமா வந்திருக்கிறவங்க மட்டும் கை தூக்க பார்ப்போம். குடும்பமா மனைவி மட்டும் தூக்குங்க, எல்லாரும் தூக்கணும் அப்படியே கையா தெரியும். மனைவி மட்டும் நான் என் புருஷன் என் பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறோம், பெண்கள் மட்டும் கை தூக்க பார்ப்போம்.
ஐயோ பாவம். ரைட். பாருங்க, அப்ப நம்ம குடும்பமா இந்த திருவிழாவுல வந்து இந்த நவநாளை கொண்டாடி இந்த திருவிழாவை இங்க சிறப்பிக்கும் போது இந்த திருவிழா உங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாத கொண்டாட்டமாய் மாறப்போகுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம சரியானதை செய்யணும். அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருவானவர் வந்து ஒவ்வொரு பின்னணியில இந்த இறைவார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறாங்க. அப்ப நீங்க உங்களை அணி செய்து கொள்ள போறீங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா? இதெல்லாம் நம்ம கிட்ட சேர்த்துட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அந்தோனியார் ஜெயிச்சார். அந்தோனியாரை இன்னைக்கு தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறோம். நிறைய பேருக்கு ஒரே கோபம். கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் இந்த புனிதர்களுக்கெல்லாம் கொண்டாட வைக்கிறாங்க. இதெல்லாம் தவறு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது சரியா தப்பா? நம்ம சரின்னு சொல்றோம். பைபிள்ல இருந்து சொல்லணும்னா எப்படி சரி? திருவெளிப்பாடு 3:21. அந்தோனியார் வெற்றி பெற்றவரா தோல்வி அடைந்தவரா? அப்ப எங்க உட்கார்ந்திருப்பாரு? தந்தை இயேசுவுடைய அரியணையில் உட்கார்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப வெற்றி பெற்றவர்களை கொண்டாடுவது திருச்சபையுடைய மரபு. நீங்களும் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களையும் திருச்சபை கொண்டாடும். எப்படி? தந்தையின் மகனுடைய அரியணையில் அவர் இடம் கொடுத்து உன்னை கொண்டாட வைப்பார். அன்னை மரியாதை நம்ம கொண்டாடுறோம். அன்னை மரியாதை வெற்றி பெற்றவர்கள். இது யாரும் சொல்ல தேவையில்லை. சிலுவை அடியிலே நின்றவர். அதனாலதான் அவருடைய வெற்றியை நம்ம அடையாளப்படுத்தும். இப்போ இந்த புனிதருடைய வாழ்க்கைக்கு ஒரு புனிதர் நிறைய பேசியிருக்கிறார். அந்தோனியாரை பத்தி நிறைய புதுமைகள் எல்லாம் பேசுவோம். அவர் பேசின ஒரு நல்ல வசனத்தை எடுத்துக்கிறோம். அவர் அடிக்கடி அவர் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான கோட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, attribute everything to God. கடவுளுக்கு நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அடையாளப்படுத்துங்க. அவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையும் கடவுளுக்கு உரியது என்று சமர்ப்பித்து விடு. உனக்கு உரியதல்லாத ஒன்றுக்கு நீ புகழ் வாங்கி கொண்டால் அது திருடி குற்றமாகும். அது திருடினதுக்கு ஏற்ற ஒரு குற்றம். அப்ப நம்ம பெற்றுக்கொண்டது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை நாம முதல்ல உணரணும், அறிக்கை செய்யணும். நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த குவாலிட்டி இல்லாம இருக்கும். எல்லாம் நான் தான் சாமி, எல்லாம் நான் தான் பண்ணினேன், நான் தான் போனேன், நான் தான் வந்தேன். இந்த நான் என்கிற அகந்தை நம்ம இதயத்துல மேலோடி எல்லாத்துக்குமே இருக்கும். சாமியாருக்கு இருக்கும், சிஸ்டர்ஸ்க்கு இருக்கும், உங்களை போல மனிதர்கள் புதுநிலைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். பைபிள்ல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தானியேல் நூல்ல 4வது அதிகாரம் 29 ஒரு அடையாளம் காணப்படுகிறது. இந்த நெபுகத்நேசர் அரசன் என்ன செய்யறாங்க? தானியேல் நூல்ல ஒரு நாள் அரசர் பாபிலோன் அரண்மனையின் மேல்மாடத்தில் உணவை கொண்டிருக்கிறார். மாடியில் அவன் என்ன செய்யறான்? என் வலிமையின் ஆற்றலாகவும் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது ஆட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதென்றோ இந்த மாபெரும் பாபிலோனை கட்டி எழுப்பது என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி அவன் பெருமைப்பட்டான். உடனே என்ன நடக்குது பாருங்க. இந்த சொற்களை அவன் சொல்லி முடிக்கும் முன்னே வானத்திலிருந்து ஒரு குரல்மொழி கேட்டது. நெபுகத்நேசர் அரசனே, உனக்கே இந்த சொல். உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது. மனித சமுதாயத்திலிருந்து நீ விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல பிள்ளை மேய்வாய். மனிதர்களின் அரசை உன்னதரே ஆளுகிறார் என்றும் தாம் விரும்பியவருக்கே அதனை தந்தருவார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்குள் 7 ஆண்டுகளில் உன்னை கடந்து செல்லும். 7 ஆண்டுகள் என்ன? வாழ்க்கையுடைய பெரும்பகுதி, முக்கியமான பகுதி போயிடும். இன்னைக்கு இந்த வசனம் நெபுகத்நேசர் அரசனுக்கு மட்டும் இல்ல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மனவேட்கை. நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் எல்லாம் பண்ணேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுக்காரர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வீட்டுல பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்காரம்மா வந்து காமி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு ஓரமா நிற்கிறாங்க. நான் உட்காந்துருக்கேன். அவர் சொல்லி ஆரம்பிச்சார், இப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. அம்மா ஃபாதர் ரொம்ப கஷ்டமா போச்சு ஃபாதர், ரொம்ப விஷயம் ஃபாதர், நான் ஃபாதர் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே அலைச்சல் பாரு, அப்படியே அலைச்சல் பாரு.
போயிட்டு வந்தேன் பார்த்து எல்லாம் போனேன் வந்தேன். நான் கொஞ்ச நேரம் கேட்டு எடுத்துட்டு நான் சொன்னேன், ஏமா கொஞ்சமா மனசு ஈரமா இருக்கலாம், மனசுல இறக்கம் இருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றேன். நம்ம மனுஷன் தனியா போய் கொண்டு பார்த்துட்டு வந்திருக்கிறார், தனியா போய் நிறைய வாங்கி வந்திருக்கிறார், தனியா போய் துணி எடுத்திருக்கிறார். நான் தான் கூட போனேன். ஓ வீட்டுக்கு போனீங்களா? இல்லை இப்ப நானே போனேன்டா, அதனால நீங்க ஊருக்கு போயிட்டீங்க போல நினைச்சேன். அவருக்கு எப்படி உணர்த்துறது? இது ஆண்கள் மட்டும் பேசுறது இல்ல, பெண்களும் பல இடத்துல இப்படிதான் பேசுவாங்க. நம்மளுடைய பேச்சு நம்ம யோசிப்பாங்க, நான் தான் பண்ணேன். அந்த நான் என்கிற எண்ணத்துல இருந்து நம்ம வெளிப்படலாம். கடவுள் எனக்கு கொடுத்தார். ஒரு சிலர் அவங்க பேசுற வாழ்க்கை அந்த பேச்சுல பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பெருமை ஃபாதர், ஆண்டவரை வாழ வச்சாரு ஃபாதர், ஆண்டவரை எங்களுக்கு சுகப்படுத்தாரு ஃபாதர், ஆண்டவருடைய திருவிழாவில் வீட்டை கட்டணும் ஃபாதர், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பலருடைய வாயில இந்த மாதிரி வார்த்தை வரவே வராது. எதுக்கு அப்படி பேசணும், எதுக்கு இப்படி பேசணும்? ரெண்டும் பேச மாட்டேன். என்னப்பா வீடு நல்லா கட்டியா? எப்படி கட்டினீங்க? அப்படிதான் கட்டலாம், பேசவே மாட்டேன். ஏன் மாயத்தோடு ஆண்டவருக்கு ஒரு சான்றுகளா என்ன? அந்த மனசு கலந்து பார்த்தீங்களா? அதனாலதான் இன்னைக்கு அந்தோனியார் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பெருமையை நீ உனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உனக்கு இல்லாத பெருமை. அறிவு ஆண்டவருடையது, ஆற்றல் ஆண்டவருடையது, அவர் கொடுக்கிற வழிபாட்டுகள் அவருடையது, எல்லாமே அவருடையது. அப்ப என்னன்னு சொன்னா நம்ம திருடனா மாறிடும், கடவுளுடைய எடுத்து நம்ம நமக்கு உரியதாக மாற்றிக் கொள்கிறோம். அதனாலதான் ஆண்டவருடைய அடையாளப்படுத்துறாரு பாருங்க. யாக்கோபு திருமுகத்துல 1:17-18 சொல்றாரு, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதல் கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அப்ப இந்த உண்மையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்னிடம் இருப்பது எதுவும் எனது அல்ல, எல்லாம் அவர் கொடுத்த கிருபை. பாட்டு பாடுறோம்ல, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீங்க கொடுத்ததான் அப்படின்னு அந்த பாட்டை போவாங்க. அப்ப பாருங்க, இந்த உணர்வு அந்தோனியார்ட்ட நிறைய இருந்துச்சு. அந்தோனியார் எதை செய்தாலும் ஆண்டவர் கொடுத்தார், அப்படிதான் செய்வார். அப்ப அந்த உணர்வு இந்த திருவிழாவின் நாட்கள்ல நம்ம கிட்ட வரணும். நம்ம கிட்ட இருந்தாலும் பாருங்க, இருந்தா சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இந்த திருவிழாவில இருந்து இந்த ஆட்டிடியூட நம்ம வளர்த்துக்கணும். இதை நம்ம இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா வருமா? அதாவது நம்ம பழக்கணும், நம்ம இதயத்தை நம்ம பழக்கணும், நாவை பழக்கணும். பாருங்க, எபேசியர் 2:8-9 சொல்லுது பாருங்க, நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். கடவுளுடைய அருளாலேயே. இது உங்கள் செயல் அல்ல, மாறாக கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. அப்ப கடவுளுடைய பெருமையை கடவுளுக்கே கொடுப்பதுதான் அந்தோனியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அடிப்படையான ஒரு செயல்பாட்டினுடைய காலம். இன்னைக்கு நம்ம சிந்தித்து பாருங்க, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது. இந்த நெபுகத்நேசர் அரசனை போல நான் கட்டியதென்றோ நான் உருவாக்கியதென்றோ அப்படின்னா எங்க போய் நிற்போம்? மாடு மாதிரி பிள்ளை மேய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொம்பு வச்சு வளர்ந்துமா சாமின்னு கேட்கப்படாது, கொம்பு வளராது. ஒரு மனித இயல்பு இருக்காது, ஒரு ஜடத்தன்மையை சொல்லுவோம், ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா மாறிடுவோம். யாருக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன, நான் வாழணும், சுயநலத்தினுடைய போக்கு நமக்குள்ள வந்துடும். அதனால ஆண்டவர் உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். மனம் செயலாற்றணும் முதல்ல, உள்ளம் செயலாற்றாம செயல்பாட்டுக்குள்ள வராது. அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 1:13 உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கியிருங்கள். இந்த அறிவு தெளிவோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா, மனம் செயலாற்ற துணிந்து செயல்பட்டீங்கன்னா,
ஆண்டவர் மாட்சியோடு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பரிசை பெற தயாராக இருங்கள். இதைத்தான் நான் முதலே சொன்னேன். இன்னைக்கு நம்மளுடைய மதம் காட்டுகிற வழி ஒரு பிளாட்டா போட்டு காட்டும். அது எப்படி செயல்பட வேண்டும் இது நம்ம எல்லாருடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை வழிபாட்டுக்கோ அல்லது மற்ற பக்தி முயற்சிகளுக்கோ எந்த விதத்திலும் பஞ்சம் கிடையாது. எல்லாருக்கும் நிறைவா இருக்குது. எங்க பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறதுனா மனிதர்களுடைய மனம் மாறாத ஒரு நிலை. இதுலதான் நம்ம மாத்திக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பு நம்மிடமிருந்து வெளிப்படாமல், இரக்கம் வெளிப்படாமல் ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே நம்ம முன்னேறி செல்லவே முடியும். ஆண்டவர் அதான் சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே கூவி அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள்ள வருவதில்லை. சும்மா நீ வந்து கூப்பிட்டு கடவுளை கத்திட்டு இருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது. செயல்படு. எதை செய்யணுமோ அதை செய். ஆண்டவர் அதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால இந்த உடலினுடைய போக்கு பாருங்க, நம்ம உடம்பு இருக்குது. இந்த உடல் இன்னும் 2 அடையாளங்களால நிரப்பப்பட்டிருக்கு. ஆத்மா, ஆவி. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது? ஆத்மா, ஆவி இருக்குது. இந்த உடம்பு உலகத்தினுடைய காரியத்தில் அக்கறையா இருக்கும். ஆத்மா யாருடைய காரியத்தில் அக்கறையா இருக்கும்? கடவுளுடைய காரியத்தில் அக்கறையா இருக்கும். அப்ப நீங்கெல்லாம் நீங்க ஆத்மாவினுடைய காரியத்துல கொஞ்சமாவது ஒட்டிட்டு இருந்ததுனாலதான் இங்க கோயிலுக்கு வந்துட்டீங்க. கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் எங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க? உடலோட ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நினைப்பாங்க, எப்படியா இருந்தாலும் சாமியார் இந்த யூடியூப்ல போடுவாரு, அதுல பாத்துக்கலாம். யாரு? ஆல்பர்ட் சாமியா? அவர் தான் யூடியூப்ல வராரு. எவ்வளோ பேசியிருக்கிறாரு கேட்டிருக்கேன். புதுசா எல்லாரும் பேசிடுறோம் அப்படின்னு வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறவங்க இருக்கிறாங்க. சொன்னாரு, 3 பூசை டிவிலே பாக்குறேன் சாமியா. என்ன பிரச்சனை? நடக்க முடியலையா அப்படின்னு. டெய்லி 3 கிலோமீட்டர் வாக்கி. இதே போல நடக்க முடியல கேட்டீங்க, வெல்வெல்ட் பிரபல அப்படின்னா அப்புறம் என்ன பக்கத்துல தானே இருக்கு கோயில். அதை போனா அந்த ஆட்கள் ஏதாவது வாயை பிடிக்கிறான். நான் ஏதாவது சாமியாரை பத்தி கூட சொல்லிடுறேன். அப்படியே சாமியார்கிட்ட போய் வத்தி வச்சிடறாங்க. சாமியாரை கூப்பிட்டு என்ன நீ வந்து அதை பேசுவியா அதை பேசுவியான்னு சொல்றாரு. எதுக்கு நம்மளால நம்ம இந்த கோயில் நோக்கமே போறதில்லை. நம்மளை பத்தி எதுவும் பேச தேவையில்லை. காலையில மாதாட்டியில ஒரு பூசை 12 மணிக்கு. இது காலை பூசை வந்து ஜெயா பிளஸ் வேளாங்கண்ணி பூசை. மத்தியானம் மாதாட்டி பூசை. சாயந்தரம் நீங்க போடுறீங்க பூசை. அது நம்மளையும் சேர்க்கிற. நான் கேட்டேன், சரிங்க ரொம்ப நல்லது, 3 பூசை பாக்குறீங்க, எந்த பூசையில நன்மை வாங்கலன்னு கேட்டேன். அப்பதான் ஃபீல் பண்றாரு, கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்காது, மற்றபடி ஓகே அப்படின்னாரு. நான் சொன்னேன், திருப்பலி கண்டு முழு பூசை கண்டு நற்கருணை உட்கொள்வது எழுதியிருக்கல. அப்ப நற்கருணை இல்லாம எப்படி சார் அப்படின்னு. அதுதான் ஒரு சின்ன ஒரு மற்றபடி எல்லாம் ஓகே. இவ்வளவு பக்தியா இருக்கிறீங்க, கடவுள் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? நாளைக்கு பூசை பார்க்கும்போது பூசையில நன்மை கொடுப்பாங்கல்ல, அப்ப போய் டிவியை கொஞ்சம் நக்கி பாருங்க. அதே வளர்ச்சாரு வருமானம் எனக்கு தெரியாது, ஆனா இன்னொரு நல்லது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. ஒரு வாரம் நடத்தீங்கன்னா டிவி சுத்தமாக இருக்கும். நம்மளா ஒரு லாஜிக் எழுதி வச்சுக்கிட்டு ஓடக்கூடாது. கடவுளுடைய திட்டத்துல நம்ம நிக்கணும். சாமியார் பிடிக்கலன்னா செல்வ நன்மை வாங்க. இது என்ன, நாங்க சாமியார் என்னுடைய உடல்ல நாங்க சொல்றோம். அவங்க எழுதி இருக்குது புஸ்தகத்துல இயேசுடைய பிரதிநிதியாக நாங்க சொல்றோம். என்னுடைய உடல்னா என்னுடைய உடலா அப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் பார்த்து கேட்பீங்கல்ல, சாமி எலும்பா போடாம தொடக்கறியா போடு சாமி. இது எங்களுடைய உடல் அல்ல, இது யாருடைய உடல்? யாருடைய உடல் நம்ம கொடுக்குறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை கொடுக்குறோம். அப்ப சாமியார் மேல போட்டுக்கிட்டு வாங்காம போனீங்கன்னா ஒருத்தர் ஊர்ல பெரிய நல்லதெல்லாம் செய்வாராம். ஆனா கோயிலுக்கு வர மாட்டார், பூசைக்கு வர பூசையில நன்மை வாங்க மாட்டார். ஆனா நிறைய செய்வார் நன்மைகள். அப்போ ஏன் பூசைக்கு வர சாமியார் வேலையெல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா? அவங்க பண்ற ஒழுசத்தனத்தோட பெரிய ஒழுசத்தனம் கிடையாது. அவங்க கையில நன்மை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அடம்பிடிக்கிற கூட்டமே இருக்கிறாங்க. தேவ பிள்ளைங்க குருக்கள் பணியாளர்கள், அவ்வளவுதான். எங்க வேலையை நாங்க செய்யறோம்.
செயல்பாடு, நேர்மையும் நீதியும் உங்ககிட்ட இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அந்தோனியார் வெற்றி பெற்றார் அப்படின்னா அவர் கடவுளை பார்த்து அடவே 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 கட்டிட்டு இருந்ததால அவரு புனிதரா மாறிடல. அவர் தன்னை கணித்து கடவுளுடைய திட்டத்துக்குள்ள கொண்டுட்டு போய் உலகம் தருகிற பெருமை எனக்கு வேண்டாம்னு சொல்லி கடவுளுக்கு தான் கொடுக்கிற மாட்சியவே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருந்தார் அந்தோனியார். இதை சொல்லக்கூடிய இறைவசனங்களுக்கெல்லாம் அவர் தான் சரியான ஒரு அடையாளம். நீங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 3வது இறைவசனம், உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். இவங்கதான் வெற்றி அடைவாங்க. அந்தோனியார் வெற்றி அடைஞ்சார். ஏன்? உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் அப்படின்னு சொன்னா அவர் 50 வயசு 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். நல்ல கிரகாத்திரமா சாப்பிட்டு நல்ல வாக்கிங் போய் சென்னை எங்க ஃபாதர் ஒருத்தர் பார்த்தேன், சின்ன சாமியார் என்பிடிஸ் சாமியாரை கொஞ்ச நாள் பார்த்தா நல்ல ஒரு ஒளியா இருக்க பையன் திடீர்னு போக போறா நீங்க படைச்சு அப்படி வர அப்படி ஜிம்முக்கு போறேன். சரிப்பா, உடம்பு நல்லா நல்லா வெல்பில்ட் பாடி வச்சிருக்க, ஆத்மா எப்படி இருக்குங்க? பாடி நல்லா பில்டிங்கா வச்சுக்கலாம், ஆத்மா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்தோனியார் ஆத்மாவை கட்டி எழுப்பியிருந்தார். உடலை சார்ந்தவற்றில் அவர் அக்கறை கொண்டவராக தெரியல. எத்தனை வயசுல செத்து போயிட்டாரு? 36, அக்கா 39, அப்புறம் ஒரு தரம் 2 தரம் ஏதோ 36, 35 இதை வச்சுக்கேங்க. 30s செத்து போயிட்டார். 30 வரைக்கும் அவர் போயிட்டார் பாருங்க. ஆனாலும் இன்னும் நம்மோடு வாழ்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உயிரோட இருக்கிறவங்க சொல்லுங்க ஹalleluya. செத்து போனவங்க ஹalleluya. அதாவது பிள்ளைகளே, ஆத்மா உயிரோட இருக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். உடலை சார்ந்தவற்றில் நம்ம உறுதியான நம்பிக்கை வைக்கக்கூடாது. உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் ஒப்பற்ற செல்வம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற செல்வம் தந்தையுடைய மாட்சி நான் வெளிப்படுத்தவே வந்தேன் அப்படின்னு இயேசு சொன்னார். அவருக்கு சான்றவர் ஒருத்தர் வந்தார், திருமுழுகியவர். அவர் சொன்னாரு, இவருக்கு சான்றவர் தான் நான் வந்தேன் அப்படின்னார். பாருங்கள, இயேசு என்ன சொன்னார்? என் மாட்சிக்காகவே இல்ல, என் தந்தையின் மாட்சிக்காகவே நான் நிற்கிறேன் அப்படின்னார். அப்ப நீங்களும் நானும் அந்த தந்தையின் மாட்சி இயேசுவை போல மாறணும்னா அந்த தந்தைக்கு எது மாட்சி கொடுத்தோ அதை தான் நம்ம செய்யணும். இப்ப நம்ம சொல்லி இருக்கிற காரியம் எது? கடவுளுக்கு மாட்சி. உங்க வார்த்தை, உங்களுடைய எண்ணம், ஆண்டவர் இதை செய்யலாம், ஆண்டவர் எங்களை வழி நடத்துறார். இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் மாறும். கட்டுகள் அழிக்கப்படும். ஆண்டவர் உங்க வார்த்தையிலிருந்தே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க காத்திருக்கிறார். பல நேரத்தில் நம்முடைய சொல்லி என்னுடைய சொல்லி இந்த கட்டுகளை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதனாலதான் இயேசு சாமி கட்டுகளை உடைக்க வழிகாட்டிட்டு போயிருக்கிறார். என் தந்தையின் மாட்சி. யோவான் 15:8 ஒரு அருமையான வகையில பார்க்கிறோம். நாமளும் கடவுளுடைய மாட்சிக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாட்சி நீங்க கொடுத்தாதான் நீங்க தேர்வுல பாஸ். சும்மா நம்ம கோயிலுக்கு வரலாம் போனோம், கோயிலுக்கு என்ன சொல்றோமோ அதை கேட்டு செயல்பாட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்கு போனீங்கன்னா கணவன் மனைவியிடத்துல ஒரு தாழ்ச்சி வேணும். மனைவியை பார்த்து ஏறுறது அல்ல, எதிரி நிற்கிறது அல்ல, நாம் தான் உயர்ந்தவர் இல்ல. அந்த இடத்துல குடும்பத்துல ஒரு தாழ்ச்சி, ஒரு ஏற்றுக்கொள்கிற பண்பு, இதெல்லாம் நம்ம கட்டி எழுப்பும். மாட்சி கொடுக்கிறது தந்தைக்கு. யோவான் 15:8 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மிகுந்த கடிதந்து என் சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய சீடர்களாய் இருப்பவர்கள் இயேசுவை போல உலகத்தை மறுத்து கடவுளுடைய திட்டத்திலே தங்களை முன்னாடி வைப்பாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான ஒரு வழிகாட்டுதலை தான் கடவுள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். புனிதர்கள் வழியாக எல்லா புனிதர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்தோனியாரா இருக்கட்டும், மற்ற எந்த புனிதர்களாக எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க எல்லாருமே இந்த கான்செப்ட்ல நின்றவங்க, எல்லாம் கடவுளுக்கு மாட்சி கொடுத்தவங்க. பாருங்க, எசையா 48:17 ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு
கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. அவர்தான் மகனை வழி நடத்துறாரு. மகன் வழியா நமக்கு அடையாளப்படுத்துறார். இதைத்தான் நான் விரும்புறேன். இதுதான் நீ செல்ல வேண்டிய வழி. அது என்ன வழி? கடவுளுடைய மாட்சிக்காக நம்ம வாழ வேண்டிய இந்த வழிமுறை. அதனால இந்த அருமையான நாளில் நாம ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு உணர்வு கொடுக்கிறோம். அந்தோனியார் இந்த வழியில தான் நடந்தாரு. நீங்க இனிமேல் இந்த தியானத்திலிருந்து, இந்த திருவிழாவிலிருந்து உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்க அப்படியே வட்டம் போட்டு பாருங்க. அந்த பேச்சுகள்ல என்னுடையது, எனது அப்படிங்கிற அந்த பெருமை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக் கொள்ளுங்க. உடனே மாற்ற முடியாமல் போனாலும் இன்றைக்கு காலையில் எந்திரிச்சதுல இருந்து கடவுளுடைய மாட்சிக்காக நான் பேசணும். எதை பேசினாலும் என் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்லணும். ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார், ஆண்டவருடைய கிருபையினால் இந்த நாள் நல்ல நாளா முடிகிறது. எப்படி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு மாட்சியை கொடுக்க 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 கடவுள் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? அப்படியே கண்களை மூடி கரங்களை கும்பிடுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ மறக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் இப்படி கடவுளுடைய திட்டத்திலே பயணிக்கிறார்களோ அவர்களை கடவுள் ஒரு நாளும் மறப்பதில்லை. அப்படியே கண்களை மூடி உங்களுடைய ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மன வேற்றுமையில் அந்த நேபுகத்நேசர் அரசனை போல பேசியிருந்தார். ஆண்டவரே, இனிமேல் நான் உம்முடைய மாட்சிக்காக ஓடுவேன், உம்முடைய மகிமைக்காக நான் செயல்படுவேன். இதுவரைக்கும் நீங்கள் அப்படி செயல்பட்டிருந்தால், ஆண்டவருக்கு மாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்திருந்தால் நன்றி சொல்லுங்க. இன்னும் அதிகமாய் உமக்கு நான் சான்று தவிர என்னுடைய மாட்சியை கொடுக்க எனக்கு உதவி செய்ய மாட்டேன். பாடலை பாடுகிற போது ஆண்டவர் உன்னை மறந்து போவதில்லை, உன்னுடைய வழிகளை அவர் காணாமல் இல்லை, எல்லாவற்றையும் பார்க்கிறதே நம்பிக்கையோடு பாடி
அப்படியே கரங்களை விரித்தபடி உடைய கவலை கண்ணீர் இந்த திருவிழாவில் எது மாற்றம் பெறணும்னு விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் கொடுப்பேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே உடைய ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பா, நல்லா படிக்கணும், அறிவில் ஞானத்தை எனக்கு கொடுக்கணும் கேள்வி, நன்கு பயிலக்கூடிய இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் ஆவி எனக்கு ஊற்றப்பட வேண்டும் என்று கேள்வி. பரிசுத்த வல்லமை பிள்ளைகளை வழிநடத்த, கணவனை புரிந்து கொள்ள, மனைவியை புரிந்து கொள்ள, பிள்ளைகளை புரிந்து கொள்ள ஆற்ற வேண்டும் என்று கேள்வி. வயதானவர்களை வீட்டில் வைத்திருக்கிறவங்க அந்த வயதானவர்களை புரிந்து கொள்ள ஆற்றல் கேள்வி. கடவுளின் திருவுளம் எது என்பதை அறிந்து கொள்ள ஆற்றல் வேண்டும் என்று கேள்வி. பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் கொண்ட இறைவா, இந்த அருமையான வேளையில் இந்த திருப்பலி வழியாக உம்மை மாற்றிவிடுத்த வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை மாற்றிவிடுத்திக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் இன்று நிறைவான ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. இந்த வழியினுடைய அபிஷேக வல்லமை பிள்ளைகளை நிரப்புவதாக. காணிக்கை பொருள்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்துணை பேரையும் கடத்திலே போடுகிறோம். நீரே இவர்களின் கரம் பிடித்து அவர்களை ஆசீர்வாத பாதையில் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமம் இவர்களின் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் மனதில் ஒரு முறை சொல்லுமா? ஆமென். ஆமென். எல்லோரும் ஒரு முறை ஆமென். ஆமென். காணிக்கை பாடு. இருப்பாராக.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழ்வில்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீ கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீ. மேலும் எங்களது மீட்பின் வரை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டினால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது:
மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, உதவி ஆயர்கள் ஆரோக்கிய சதீஷ், ஜோசப் சுசைநாதன், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிலைப்பது செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இவந்தோர் அனைவரின் விளக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் கொண்டு ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, கோடி புனித அந்தோனியார், புனித தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்துவதாக உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றிப்பே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். எங்கள்
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுடன் அருளை கொண்டாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உங்கள் தூதர்களுக்கு வழங்குகிறேன். என் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்தை கேட்பதற்கு அமைதி முற்றுமை வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். தந்தையின் ஆட்சிக்காகவே தன்னை முழுவதுமாய் இழந்தவர். இவர் காட்டும் வழியில் நடந்து செல்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
Thank you.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமன வாழ்வுட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நாளிலே நாம் நன்றி கடனாக அகற்றதை சின்னப்பா புதிய தோமையார் பகுத்ததை தோமையாளத்தில் பகுத்ததை எச்செயல் இந்த பாதுகாப்பு கொஞ்சம் கிடையாது ஆண்டு திருப்பதி பூசிப்பாங்க. ஆகவே இங்கே நாம் மத்தியில் வந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே பங்கு மக்கள் சார்பாக பங்கு கருவி சார்பாக இக்கோடியிருக்கிற அனைத்து மக்கள் சார்பாக விசேஷமாக நமது பாடகர் குழு சார்பாக அவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் கை கட்டி வாழ்த்துக்கள். அவர்களுக்கு வந்து நம்மிடம் ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுவேன். இதுவரைக்கும் பேசுறது கேட்கும். ஒரு அம்மா வந்துட்டு உங்களை யூடியூப்ல பார்த்துருந்து நம்ம எந்த டியூப்ல இதை பாருங்க ஆல்பர்ட் பாரு விஷயத்தான் அவருக்கும் யாவும் கொஞ்சம் சிமிலாரிட்டி வந்து நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் அஃப்கோர்ஸ் ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் 1997 பட்டம் வாங்கோடு இதெல்லாம் வந்தது. ராயபுரம் விடுதலை இந்த 2 பங்குலையும் பணியாற்றி அந்த அனுபவம் பெரும் எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்னைக்குள்ளும் சின்னப்பானோடனே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அதோட நான் உங்ககிட்ட வரும்போது எதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர். ஃபாதர் எடி அவர் எடி வெற்றியில் ஸ்டார்ட்டா எடி எடி பந்த குடி ஒரு அடி அந்த அளவுக்கு திறமையாக விளையாடுறேன். நான் ஒரு காலத்தில் மாறிடுவோம் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்க. இவர் மெஸ்ஸியோ ரொனால்டோ இருப்பாரு. I'm very proud of Father Edwin. ரொம்ப சிறந்த குருவார்கள் நம்முடைய மறைமாவட்டத்தில் பூசாரி சொல்லி ஃபாதர் பழைய சாமர்கள் வரணும் வந்து மக்களை பேசி உற்சாகப்படுத்துவது எப்பொழுது சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் எங்கேயும் சண்டை சச்சரவு போராட்டம் நம்முடைய பங்கு வளர்க்கிறது. அதுக்கு நான் தான் சாட்சி அந்த இடத்துல இருந்தவன். I am grateful to all the priests who have worked for the growth of the parish. அந்த விதத்தில் கண்டிப்பாக எல்லாரும் கூட நம்முடைய பாதர் தாஸ் ஸ்டெபிளைஸ் parish community. அதன் பிறகு பாதர் பல குழுக்கள் நமக்கு பணியாற்றுகிறார்கள். I am grateful to every one of them, last of our person. அதன் பிறகு தந்தை எட்வின்
நம்ம மத்தியில் இருப்பது பெருமை. She is a dynamic person, very hardworking and sincere, committed priest. எனவே அன்றைக்கு நான் நன்றி சொல்லி வாழ்த்துறேன். என்ன நமக்கு ரொம்ப அன்பு இருக்கு. அதனால தான் அவர் சொன்ன சரி தயவுசெய்து வந்து டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எச்சரிக்கை தெரியுமே ஃப்ளைட்டில் தான் வரணும். ரோட்லலாம் வந்தால் மறுநாள் தான் வந்து சேர்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னமோ பேட் இது என்னன்னா ஃபாதர் வந்து 7 மணிக்கு இருக்கணும்னாரு. ஒரு சிலர் என்னை பார்த்து எப்பொழுதும் 1/2 மணி நேரம் முன்னாடி சொல்லிடுறாங்க. இவர் எப்படி 1/2 மணி நேரம் லேட்டாக வருவாங்க. நான் நினச்சி 7லேருந்து 7:30 தான் இருக்குமோ அப்படி நான் பார்த்து வந்து அந்த நிறுத்தி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மனசு. போயிட்டு விஷயம் டிஸ்டர்ப் தன்னுடைய கசனுக்கு ரொம்ப அருமையாக கேட்டேன். ரன்னிங் ரேஸ் பண்ண சொன்னார். இப்போ நான் வந்து சைடில் இருந்து கை தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. I thank Father Albert, thank you Father for taking நகைச்சுவை ஏதாவது சொல்லிதான் சந்தோஷமா திருப்பதி நிறைவேற்றி உண்டு. அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஆனால் ஒரு டிசார்டராக இருக்கும் ஃபாதர் ஒரு ஆடலாக இருக்கார். அதான் ஒரு சந்தோஷமா இருக்கு. வெரி ஹாப்பி. தந்தை எங்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்லி பல மக்களுக்கும் நன்றி சொல்லி தங்களுடைய அந்த கருத்து நம்ம மனசில் வச்சுக்கணும். நன்றி சொல்றது போல தற்பெருமை நான் தான் அப்படின்னு எல்லாம் இருக்கிற வரைக்கும் மனசு வாழ்வே முடியாது. ஒருத்தர் இந்த சன்னியாசி வந்து பிரசன்ட் வந்து கேட்பாங்க இல்லையா, சீடர் வந்து கேட்பாங்க, நான் விண்ணகம் செல்ல முடியுமா? நான் தூங்கிட்டீங்களா? கொஞ்ச நேரம் நான் விண்ணகம் செல்ல முடியுமா? நான் போனால் போக முடியும். நான் புரியுதா? நான் போனால் எத்தனை இடத்துல பிரச்சனைக்கு காரணமே நான் தான். டிவியில் வந்து ஜோக் பார்த்தீங்கன்னா மருமக போ ஒன்றும் இல்லை அப்படின்னு மாமன் நில்லு அவர் நினைச்சு அவர் நான் சொன்ன போ அதை சொல்றது அந்த மாதிரி நான் இருக்கிற விஷயங்கள் நமக்கு தேவையில்லாமல் எப்பொழுது இருக்கமோ இவ்வளோ வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க் காட். தயவுசெய்து போயிருப்பாங்க ப்ளீஸ். கஷ்டப்பட்டு திருப்பதி கிடைச்சிருக்கு, புரியுதா? அதனால வார நாட்கள்ல அட்லீஸ்ட் ஈவினிங் ஆகுவாங்க, புரியுது? அதுக்கு நான் ஒரு 4 பூசை வைக்கிறேன். சில நேரத்தில் காலையில் 2, சாயந்தரம் சில நேரத்தில் 2 பூசை. ஏதாவது ஒரு பூசைக்கு வர மாட்டாங்களா? ஏதாவது ஒரு பூசைக்கு வர மாட்டாங்களா? தயவுசெய்து சிலர் வேளாங்கண்ணி இங்கிருந்து போட்டு தந்தை சொல்றது போல் வாக்கிங் சுற்றி இருப்பார், பக்கத்துல போயிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க இருந்து நடப்பயணம் போயிருப்பார். அங்க போன ஜவமாலை எடுத்து புடி அப்படின்னு ஜவமாலை புடி கொடிய மடி ஸ்டார்ட் புடி திருப்பி அதை போய் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. அதை இங்கே அங்க போய் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண அன்பு தயவுசெய்து அதுக்கு நீங்க பக்கத்துல இருந்த சைடுல மருந்து வச்சிருக்கேன் கண்ணதாசன் காரைக்குடியிலிருந்து தயவுசெய்து அதை சொல்றது போல திருவிழா நேரத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு மாற்றத்துக்காக பல குழுக்கள் வருவாங்க, பல சிந்தனைகள் அவங்க கொடுப்பாங்க. சில நேரத்தில் நம்ம அறிந்து அறியாமலும் அதே சாமியை வாழ்ந்துட்டு ஆல்பர்ட் போல நல்ல சிந்தனைகள் சில நேரம் இருக்க மொபைல் அப்படி யாருமே மொபைல்ஸ் இல்லை. சில நேரத்தில் புள்ளி வந்து காட்டுவாங்க, ஃபாதர் ஆல்பர்ட் பேசிக்கிறார் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அநேக கருத்து ரொம்ப சுருக்கமா ரொம்ப சிந்திக்க வைக்கும், சிரிக்கணும் அந்த நேரத்தில் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட குருவாக இந்த 3 நாள் நம்மோடு இருப்பார். கண்டிப்பாக நன்றி. தம்பி பெரியக்கு நான் நன்றி சொல்றேன். நினைத்து இந்த நாள் பரவலுக்காக
I continue to pray. So நேரத்தில் இப்படி வர முடியாமல் போகலாம். But every time I pass this way, இங்கே வந்து நைட்டு 12 மணி இருந்தாலும் சரி 1 மணியாக இருந்தாலும் இங்கே வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறேன். ஏன்னா அந்த பழைய அந்த பாச அன்பு உணர்வு என்றைக்கும் போகாது. அங்கே ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. உங்களுக்காக ஜெபிக்கிறது தயவு செய்து நம்முடைய தந்தை சொல்லும் போது பில்ட் த கம்யூனிட்டி. ஒரு சமாதானமாக தந்தையுடைய பொறுப்பில் அதற்கு நான் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அனைவருக்கும் திருவாரூர் நல்வாழ்த்துக்கள். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட்டிகளை அவங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா ஜோர கேட்டிருக்கிறேன். ரெண்டு பேர் வருவாரு பாதையில் ஒருத்தர் ஓடிடுவார். அட்லீஸ்ட் ஒரு 10-12 பேர் இருக்காங்க. அதனால கன்னியாகுமரிக்கோ திருமணத்துக்கோ வயசு போய் சேர்ந்து அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்து சாப்பிட்டு wish you all the best. God bless you, my dear. Thank you so much. Father, நமது மலை மாவட்டத்தில் ஆண்கள் திருச்சி மலை மாவட்டத்தில் இருக்கிற பல ஆண்கள் நமது மலை மாவட்டத்தில் சின்னப்பா. அதனால நேரத்தில் நமது பங்கிலிருந்து மாஸ்டர் அவர்கள் முன் வந்து ஃபாதர் சின்னப்பா அவர்களுக்கு இந்த சாதனை அளித்து கௌரவ செலுத்த வேண்டும் என்று எல்லோரும் கைத்தட்டி Thank you, Father. நிறைய நகைச்சுவையாக மகிழ்ச்சி கொடுத்தீர்கள். இந்த நேரத்தில் நான் பல ஆண்களுடைய யூடியூப் சேனல் நிறைய மொழிகளை கேட்டிருக்கிறேன். அதே போல ஒரு சிந்தனைகள் ஆழமான சிந்தனைகளை தான் அவர் வைத்து அதை நகைச்சுவையாக நமக்கு எடுத்து சொல்கிறார். அதில் எவ்வளோ பெரிய ஒரு செய்திகள் இருக்கின்றது நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்று சொல்லி நிறைய நம்ம பிரசங்கம் கேட்டிருக்கோம். எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த 20 ஆண்டுகளாக அவர் தன்னை ஜோசப் எவ்வளவு படிகிறார் அவர் காலம் சென்றார். அதற்கு பிறகு இந்த ஒரு மலையோரை நல்ல ஆழமாக சிந்திக்கின்ற ஒரு தந்தை ஒரு ஆண்கள். ஆகவே இந்த நேரத்தில் கைப்பற்றி நம்பிக்கை வாழ்க்கையிலும் நான் பேரூர் கல்லூரியில் படித்தவர். அந்த நேரத்தில் நிறைய குருக்கள் வருவாங்க சாமிகளுக்கு தியானம் செய்ய. கண்டிப்பாக இந்த நமது ஆலயத்திற்கு வந்திருக்கிற ஒரு தியானத்தை கொள்வார் என்று நான் அவருக்கு இப்போதே சொல்கிறேன். இந்த விசேஷமாக இந்த நமஸ்காரம் ஒரு பேர் உபாசம் செய்வாங்க, சோகமாக இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சி அடைய வைக்கிறது உங்கள் கையில். ஏன்னா இருக்கிற 40 நாள் கறி சாப்பிடுறாங்க, அப்புறம் செஞ்சுக்கணும், இதெல்லாம் இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சியோடு அந்த துவக்கத்தை நம்ம செய்யணும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு தியானம் கொடுப்பாங்க. இதே நேரத்தில் ஃபாதரிடம் நான் பேசும்போது கண்டிப்பாக நேரடியாக திருப்பதி நிறைவேற்றி சொன்னார். அதே போல அவர் இந்த 3 நாட்களும் இருப்பார். இன்றைக்கு நாளை 3 நாளும் இருப்பார்கள். எனவே அவரிடம் பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா வாங்க வந்து அவரை சந்திக்கணும். கண்டிப்பாக அவர் நமக்கு உற்சாகத்துக்கு ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அப்படியே அவர் கூட
நல்ல ஒரு நகைச்சுவையாக நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமாக இந்த நாள் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். நான் பங்கு பெறுவை இங்கே கொண்டிருக்கிற எல்லா மக்கள் சார்பாக நன்றி வணக்கம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்று நமது நவநாட்களை, இந்த 2ஆம் நவநாட்களை எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்துடன் புதிய குருதரி மற்றும் பழைய குருதரி சாமந்தாடு ஜனகாரி இங்கே கூடி வந்துள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கை தட்டி வாழ்த்துக் கொள்வோம். தேங்க்யூ கடவுளுடைய உருவாக ஆசிரியர் ஒரு உற்சாகத்துடன் இந்த திருப்பலிக்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு சேவைக்கும் அந்த கோயில் புனித பகிர்ந்து பேசுவதை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நாளைய தினம் நோயாளிகளுக்காக வின்சென்ட் பால் மற்றும் எல்லா நமது ஆலயத்தின் உறுப்பினர்கள் இந்த 3ஆம் நாளை அவர் எடுத்து அவர்களுடைய நவநாட்களிலே கலந்து கொண்டு அவர்கள் உதவி செய்வார்கள். நாளை தினம் நாம் இந்த 3ஆம் நாள் அருட்பணி சகாயநாதன் புனித 2ஆம் ஜான் பால் ஆலயம் சென்னை இங்கிருந்து நமது ஃபாதர் இந்த கோயிலுக்கு மண்ணில் மனிதர். ஆகவே அவர் இந்த திருப்பலி நிறைவேற்றுவார். எனவே இந்த நேரத்திலே நாம் அவரை பகுதிக்கு வரவழைப்போம். இப்போது அவர் தந்தை அவர்கள் இந்த ஜெபம் செய்வார். எல்லோருக்கும் ஒரு பாடல் மூலமாக ஜெபம் செய்வார். பக்தியோடு இந்த பாடல்களை நாம் கலந்து கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நம்மை கொடுப்போம். இறுதி ஜெபத்தில் நம்மை கடவுளுடைய ஆசீர்வாதங்களை இணைத்துக் கொள்வோம். ஆண்டவரே இந்த பணியை முழுவதுமாக நாங்கள் பயணிக்க உதவி செய்த உடைய இரக்கத்திற்கு நன்றி என்று நாம் சொல்வோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொள்வோம். நாம் கேட்ட மாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் இறைவன் வழிநடத்தும்படியாக செய்கிறார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. களிமண்
தருவீராக. யாரும் வெறுமையாய் செல்லாதபடிக்கு சுரத்தால் வெள்ளத்தால் இடைக்கட்டுவீராக. ஆண்டவரே, வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளுடைய இதயத்தை ஊடுருவி பாய்வதாக. நாங்கள் பயன்படுத்திய எல்லா வார்த்தைகளும் உம்முடைய உயிருள்ள ஆற்றலுள்ள வார்த்தைகளாக பிள்ளைகளுடைய இதயத்திலே தங்கி அது பலன் கொடுக்கிற விதையாக உயர்ந்து மாட்சி அடைவதாக. அவர்கள் தங்கள் செயல்களால் உமக்கு மாட்சி அளிப்பார்களாக. தங்கள் வார்த்தைகளால் மாட்சி அளிப்பார்களாக. ஆண்டவரே, வறுமையான பயணத்திலிருந்து பலன் கொடுக்கிற மிகுந்த கழிதலுகிற ஒரு சாட்சிய பயணத்திற்குள்ளே பிள்ளைகள் கடந்து செல்வார்களாக. இயேசுவுடைய பரிசுத்த வல்லமைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எதிர்கொண்டு செல்கிற எல்லா பலவீனத்தையும் தேவனை தாங்குவீராக. பிள்ளைகளுடைய தோல்வி பங்களை நீர் மாற்றி தருவீராக. பிள்ளைகள் ஏங்கி நிற்கிற எல்லா காரியத்திலும் அவர்கள் நிறைவை கண்டு மகிழ்வார்களாக. ஆண்டவர் தாமே எங்களுக்கு இதை செய்தார் என்று பிள்ளைகள் நாவை திறந்து சான்று பகர அவர்களை சாட்சிய அடையாளமாக உயர்த்துவீராக. பரிசுத்த தேவன் இப்படியாக வந்திருக்கிற அனைவரும் சாட்சியத்தின் அடையாளமாக உயர்த்தப்படுவதற்காக, அவர்களுக்கு நீர் அதிசயங்களை காட்டப் போவதற்காக, அவர்கள் அதிசயங்களை கண்டு உம்மை புகழப் போவதற்காக நன்றி செலுத்தி தேவ கருணைக்கு முன்பாகவே பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் இந்த வழியில் ஒப்புக்கொடுத்து ஜெபித்திருக்கிற எல்லா ஆசீர்வாத கருணைகளையும் இயேசுவின் நாமத்திலேயே நாங்களும் ஒப்புக்கொடுத்து கொண்டாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மாட்சிக்காகவே வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேண்டுதல் நோயாளிகளுக்காக, நோய் நீக்கி நலம் தரும் இறந்த எல்லா மக்களுக்காக மற்றும் எல்லாருடைய கருத்துகள் நிறைவேறும், திருவிழா நல்ல முறையில் நடைபெறும், புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இன்றைய இரவு உணவை கொடுக்கின்றவர்கள் வாய்ந்த சூசையானன் மதுரைவேதி குடும்பத்தினர் பிரமிளா, ஆபல், ராணி, டேனியல், ஜான், சரிதா, புளோரிடா, அந்தோனிதா, ஸ்டெல்லா, சுதா பிரகாஷ், கீதா, வின்சென்ட், கெனடி, அமலா, ஜோதி, நவீன், அலெக்ஸ், மாலதி, மேரி, யாத்ரு, நூதன், பிரஜ்வல், பிலிப், சுஜன் குமார், தெரேசா, மைஸ்டிகா, ஆண்டோ, ராமண்ணா மற்றும் தங்களது உடல் உழைப்பினை அளித்த எல்லா நல்லவர்களுக்கும் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.